ஆக்டர் ஸ்ரீ இருக்காருல்லங்க. அவரு Instagram அக்கவுண்ட்ல ஒரு மகிழ்ச்சியான பதிவ போட்டிருக்காருங்க. அதுல பெரிய சம்பவம் இருக்கு. அத வந்து நீங்க பார்த்துட்டு என்ன எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவ அப்படின்னு போட்டிருக்காருங்க. விஜய் டிவில கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் மூலமா தான் ஆக்டர் ஸ்ரீ வந்து பிரபலமானாரு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமால அவரோட முதல் படமான வழக்கெண் 18/9ல மிகவும் அற்புதமா நடிச்சு தமிழ் சினிமால அவருக்குன்னு ஒரு இடத்த புடிச்சாரு. பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல மாநகரம் அப்படிங்கிற ஒரு படத்திலயும் நடிச்சாரு. அதுலயும் ரொம்பவுமே பேசப்பட்டாரு ஆக்டர் ஸ்ரீ. அதன் பிறகு ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படிங்கிற ஒரு படத்திலயும் நடிச்சிருந்தாரு. இப்போ கடைசியா அவரு நடிச்ச படம்னா இறுகப்பற்று தான். அந்த படமும் வந்து ஒரு நல்ல வெற்றி படமா அவருக்கு அமைஞ்சது. இறுகப்பற்று படத்துக்கு பிறகு ஆக்டர் ஸ்ரீ எங்க இருக்காரு? யார் கூட இருக்காரு? அப்படின்னு தமிழ் சினிமா வட்டாரத்துக்கு கூட யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு காணாம போயிட்டாரு. அப்படி இருந்த சமயத்துல சில மாதங்களுக்கு முன்பு அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல ஆளடையாளமே தெரியாத அளவுக்கு மாறியிருந்தாரு. இவர் இப்படி திடீர்னு மாறுனதுனால மக்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க. ஆக்டர் ஸ்ரீ வந்து நல்லா தானே இருந்தாரு. இவருக்கு என்ன ஆச்சு? இவர் பழைய நிலைமைக்கு திரும்பணும். மீண்டும் தமிழ் சினிமால படத்துல நடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நெனச்சாங்க. அதேபோல மக்கள் நெனச்சது என்னமோ நடந்துருச்சுங்க. இப்ப ஆக்டர் ஸ்ரீ வந்து அவரோட சோசியல் மீடியால ஒரு மகிழ்ச்சியான பதிவ ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஆக்டர் ஸ்ரீ இப்போ முன்ன மாரி இல்லாம முழுமையா சிகிச்சை பெற்று பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாருங்க. ஸ்ரீ பழைய நிலைமைக்கு திரும்பினது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியான விஷயத்த தாங்க ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல என்ன போட்டிருக்காருன்னா, இன்று ஜூன் 18, 2025 புதன்கிழமை என்னுடைய முதல் ஆங்கிலேய நாவலான மே ஐ கம் இன் இந்த உலகிற்கு சென்றடைவது மிகவும் மகிழ்ச்சி. இது அமேசான்ல இருக்கு. உங்களுடைய சப்போர்ட்ட எனக்கு குடுங்க அப்படின்னு போட்டிருக்காருங்க. ஸ்ரீ போட்டிருந்த இந்த பதிவ பார்த்துட்டு எல்லா மக்களும் ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே போல இவரு தமிழ் சினிமாவுல மேலும் மேலும் நல்ல நடிகராக வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதாங்க நம்ம எல்லாத்தோடைய ஆசை. இவரோட எதிர்பாராத வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? கமெண்ட் பண்ணுங்க.